ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதுக்கு சைடில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 8 பூண்டு பல், ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணுன்னா விட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 உருளைக்கிழங்குகளுக்கு வேக வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுட்டு இதோடு ஆட் பண்ணி விட்ருங்க. இதை நல்லா பரட்டி விடுங்க. மசிச்ச மாதிரி பரட்டி விடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு சின்ன தக்காளியை புளிஞ்சு விட்டு ஆட் பண்ணுங்கள். தக்காளி எப்போவுமே வெட்டி ஆட் பண்ணுறதோட புளிஞ்சு விட்டு ஆட் பண்ணும்போது அதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 750 ml சரியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நாட்டு சக்கரை போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு, இந்த புளிப்பு எல்லாமே கரெக்ட் லெவலுக்கு வந்துடும். அதனால தான் சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் வேணாலும் ஆட் பண்ணலாம். சுகரோட நாட்டு சக்கரை பெஸ்ட்டுன்னு தான் அதை ஆட் பண்ணிக்கேன். அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.